கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியை நோக்கி வரவழைத்து இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே என்னை கூட்டி சேர்த்த தயவுக்காய் என் தேவாதி தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பே கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்பியவன் அயோக்கியன், கடவுளை வணங்குகிறவன் காட்டுமிராண்டி என்று தந்தை பெரியாருடைய தத்துவங்களை மேடைகளிலும் சந்துகளிலும் மூளை முடுக்குகளிலும் பறைசாற்றி கொண்டிருந்த நான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்று சொல்வதற்கு எனக்கும் கூட ஆயுசு நாட்களை கூட்டி தந்து தேவன் காட்டிய பெரிய இரக்கத்துக்காய் என் தேவாதி தேவனை நான் சொத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். நான் ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவன். எங்கள் வீட்டிலே 5 பேர், 3 அண்ணன் தம்பிகள், என்னோடு பிறந்த 2 அண்ணன் 2 அக்கா, நான் கடைசி பையன். நான் படிக்கும் பொழுது மாணவர் பருவத்திலே திராவிட இயக்க சிந்தனையாலும் தந்தை பெரியாருடைய கொள்கையினாலும் ஈர்க்கப்பட்டு மாணவர் பருவத்திலிருந்து திராவிடர் கழகம் என்று சொன்னால் கருப்பு சட்டை போட்டு, அதாவது மத மறுப்பு, மூட நம்பிக்கை மறுப்பு பழக்க வழக்கங்களே கையிலே எடுத்துக்கொண்டு இந்த சமுதாயத்திலே வீதிதோறும் சுற்றி வந்து எத்தனையோ மேடைகள் வீதிகளிலே பறைசாற்றி கொண்டிருந்தேன். நான் சொல்வது மாத்திரமல்ல, அதை செயலிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மூட நம்பிக்கை மறுப்பு என்பது சொல்லும்போது, அதாவது இன்றைக்கு தீயிலே இறங்கி ஓடுவார்கள், அப்படி தீயிலே இறங்கி கடவுள் இல்லை என்று சொல்லி ஓடி காமித்திருக்கிறேன். அதே போல நீங்களெல்லாம் தெருவிலே கழித்து போட்டிருப்பார்கள். அதாவது அநேகவர்களுக்கு தெரியும், கழித்து போட்டிருப்பான். நான் மதுரையிலே வைகாற்று கரையோரத்திலே முனிச்சாலை பகுதியிலே குடியிருந்தேன். அப்பொழுது ஆற்றுக்குள்ளே காலையிலே வரும் பொழுது இந்த பிசாசை விரட்டி விட்டு கண்ணாடிகள், எலுமிச்சம்பழங்கள், முட்டைகள், தேங்காய்கள் கிடக்கும். அதை நான் கையில் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்து விடுவேன். முட்டையெல்லாம் அங்கே உடைச்சி குடிச்சிடுவேன், தேங்காவை எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்துடுவேன். அதே போல் எலுமிச்சம்பழத்தை எடுத்து சாறு போட்டு குடிச்சிடுவேன். இப்படி மூட நம்பிக்கை மறுப்புகளை அந்த இடத்துல அப்படி செஞ்சு காமிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு அந்த கொள்கை மேலே ஒரு பயங்கரமான ஒரு போன்குறத்தோடு செயல்பட்டு கொண்டிருந்தேன். அதுபோகவும் கடவுள் மறுப்பில் எடுத்துக்கொண்டாலும் கூட எல்லா கடவுள்களையும் நான் மேடைகளிலே ஏறி எல்லா கடவுள்களையும் தாறுமாறாக பேசக்கூடிய பழக்க வழக்கங்கள் உண்டு. அதே போல் தினசரி காலையில் எந்திரித்து முதலாக நான் ஒரு வீட்டு பக்கத்தில் ஒரு போர்டு வச்சுருப்பேன். அந்த போர்டு அப்பப்போ அழித்து எழுதுவேன். சரி சிந்தனைக்கு என்று சொல்லி எழுதி போடுவேன். மதுரையில் கூட மிகப்பெரிய திருவிழாலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சித்திரை திருவிழா டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் அங்கங்கே ஓடிக்கிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் நான் எழுதி போடுவேன், ஆளாகி இருக்குது பெண்கள் நாட்டினிலே, நாளாகி போன கல் மீனாட்சிக்கு ஆண்டுதோறும் திருமணமா சிந்திப்பீர். இப்படியெல்லாம் எழுதி போட்டுலாம் ஸ்டேஷன் உள்ளெல்லாம் போயிருக்கிறேன், டிமாண்ட்லாம் பார்த்துருக்கிறேன். இப்படி கொள்கைகளையே என்னுடைய ஒரு சரியான ஒரு பிடிப்போடு நான் செயல்பட்டு கொண்டிருந்த நான் என்னுடைய திருமணத்தையும் அதே போல் நான் கொள்கையோடு செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதாவது ஒரு மனிதனுடைய கொள்கை எப்போ சறுக்கும் அப்படின்னா அவனுடைய திருமணத்தில் சரிக்கிறோம். இன்றைக்கு கூட ஆவிக்குரிய ஜீவியங்களில் சில பேருக்கு அந்த மாதிரி தான் ஆயிடுது. அந்த மாதிரி அந்த திருமணத்தில் நம்மளுடைய கொள்கைகளை கண்டிப்பாக நிரூபித்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் வீட்டில் ஒரு ஆப்ஷன் வச்சேன். எங்கள் அம்மாட்ட, அம்மா நான் விதவையுடைய மறுவாழ்வு திருமணம் பண்ண போகிறேன், அதாவது பிணத்தை சுற்றி தான் கல்யாணம், பிணம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் சுற்றி கல்யாணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் அம்மா எங்களோட ஃப்ரெண்டெல்லாம் ஏடா திடீர்னு சும்மா ஒரு ஓவராக போயிட்டு இருக்கு, அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படிங்கப்போ, இல்லைன்னா அடுத்த கட்டம் ராகு காலத்தில் திருமணம், கருப்பு சட்டை கருப்பு சிலை தான் பெண்ணுக்கு கொடுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை வச்சேன். இப்படி ஆப்ஷனை வச்சு பொண்ணு தேடுறப்போ நிறைய பேர் பொண்ணு தரல. என்னையா நீ 4 நட்சத்திரம் பார்க்க மாட்டேன்ற, உன்னைய நம்பி பொண்ணை தந்துட்டு ஏப்பா உன்னை ஆற்றுல கூட பொண்ணை வெட்டி விடும், உனக்கு பொண்ணு தர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டான். நான் இப்படி பொண்ணெல்லாம் தேடிட்டு இருக்கிறப்போ அப்போ என்னுடைய சொந்த சகோதரி பொண்ணு தூத்துக்குடியில், அவங்க எங்களுடைய மாமா இந்த சிந்தனையில் கொஞ்சம் உள்ளவர். உடனே அவர் சொன்னார், சரி நான் வேணா பொண்ணு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே நாங்கள் திருமணம் செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சோம். திருமணம் செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறப்போ திருமணத்தில் சாட்சியை சுருக்கமாக சொல்கிறேன். பத்திரிகை கருப்பு பத்திரிகை, அதாவது மதுரை ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அது கருமாதி பத்திரிகை தான் அடிப்பாங்க கருப்பு கலரில். அப்போ கருப்பு பத்திரிகை அடித்து கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்பியவன் இயக்கவன், கடவுளை வணங்குறவன் காட்டுமிராண்டி, இதான் வாசகம் தந்தை பெரியார் அப்படின்னு போட்டு பின்னாடி மோட்சம் நரகம் இதை கற்பித்தவன் முட்டாள், இது அதை நம்புகிறவன் மடையன், இப்படி எல்லாம் பத்திரிகை அடித்து கொண்டு போய் கொடுக்க போகிறோம்.
கொடுக்க போகிற நேரத்தில் நான் ஒரு சிலர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவேன். எங்கள் வீட்டில் ஒரு சிலர் கொடுத்துட்டு என்ன கிழிச்சு போகிறாங்கடா அப்படிலாம் வந்து சொன்னாங்க என்கிட்ட. நானும் கூட சில இடத்துல கொடுத்துட்டு இன்னொரு 4 வீடு கழிச்சு கொடுத்துட்டு வந்தேன்னா அதுக்குள்ளே கிழிச்சு போட்டுருவாங்க. பார்ப்பேன், என்னடா பத்திரிக்கை கிழிச்சு போட்டாங்க, சரி பத்திரிக்கை வேலை செய்து போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு சரின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்படி வச்சுன்னா என்னுடைய கல்யாணம் வந்து மதுரை சிவன் கோவில் முன்னாடி நகராட்சி திருமண மண்டபம்னு ஒரு மண்டபம், அது கூட எத்தனையோ மண்டபம் இருந்துச்சு. நான் அந்த மண்டபத்தை தான் செலக்ட் பண்ணேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஏரியா வந்து சிவன் கோவிலுக்கு கொஞ்சம் முன்னாடி தான், இந்த இவ்வளோ தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ அந்த மண்டபத்தை தேர்ந்தெடுக்கவே அங்கே தரமாட்டேன் அப்படின்னாங்க. அப்போது நகரசபை தலைவர் ஒருத்தர் வச்சு தெரிஞ்சவரை வச்சு அந்த இடத்த மண்டபத்தை பிடிச்சி அங்கே வச்சு தான் பயங்கரமாக பேனர் கட்டி கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி திருமணம் நடத்துனேன். என்னோடய திருமண முறையும் எப்படி அப்படின்னா ராகு காலத்தில், அதாவது மார்கழி மாதம் ராகு காலத்தில் கருப்பு சட்டை அணிந்து என்னுடைய திருமண முறை நடந்தது. திருமண முறை நடந்தப்போ திருமணத்தில் எல்லாரும் வந்து மற்றவங்கெல்லாம் வாழ்த்து சொல்லுவாங்க, மந்திரங்கள் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லி அந்த தாரக மந்திரத்தை சொல்லி, அதாவது கையெழுத்து மட்டும்தான், மாலை மாற்றிட்டு கையெழுத்து போடும். அப்படி என்னுடைய திருமண முறை நடந்தது. திருமண முறைக்கு பிறகு எனக்கு முதலாக ஒரு குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தைக்கு வந்து நான் தமிழ் இல்லத்தில் பயங்கரமான பற்றானால், அதனால் பிரபாகரன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு, அந்த பையனுக்கு பேர் பிரபாகரன் சொல்லி வச்சுட்டு அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் வரைக்கும் தான் நல்லா இருந்தான். அதுக்கப்புறம் அந்த பையன் செயல்படலை. எப்படி செயல்படலை அப்படின்னா, அந்த பையனோட அதாவது வலது கை இடது கால் இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா நரம்புகளே இல்லாமல் ஆடும். இந்த இருக்கு பாருங்க, இந்த மாதிரி துணி மாதிரி ஆடும், இப்படி தட்டி விட்டு ஆடும். இதில் எதுவுமே கிடையாது, இந்த டெம்பரே இருக்காதுல, அந்த மாதிரி ஆடும். அப்படி ஆடுற பையனை உட்கார வச்சிருக்க முடியுமா? உட்கார வச்சிருக்க முடியாது. அப்போ அவனை படுக்கை தான் போட்டிருப்போம். நான் பல மருத்துவர்கள்லாம் போய் பார்த்தேன், அதாவது பெரிய பெரிய நியூரோ ஸ்பெஷலிஸ்ட்டு எல்லாத்தையும் போய் பார்த்தப்போ எல்லோரும் காசு வாங்கினாங்க. காசு வாங்கிட்டு எல்லோரும் ஊசி போடுவாங்க, மாத்திரை எழுதுவாங்க, எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்படி பார்த்துட்டு இருந்தால் கரெக்டாக நான் சொல்லக்கூடியதை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். என்னுடைய குழந்தை பிறந்து 2 மாதத்துலேருந்து 4.5 ஆண்டு காலம் இதே சிச்சுவேஷனில் வச்சுருந்தேன், படுக்கக்கூடிய நிலைமையில் 4.5 ஆண்டு காலம். அதற்கு பிறகு ஒரு பையன் பிறந்தான். அந்த பையனுக்கு யாழ் திலீபன் பேர் வச்சேன். அந்த பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய காலகட்டங்கள் வரைக்கும் மூத்த பையன் எந்திரிச்சு நடக்கலை. ஒருத்த கால் வழங்கலை, ஒருத்த கை வழங்காது. இப்படி உட்கார வச்சிங்கன்னா அப்படி படுத்துருவான். மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை, அதாவது கோலா ஒடிக்கிட்டே இருப்பான். என்ன சாப்பிடணும் அதெல்லாம் கேட்க மாட்டான், நம்ம கொடுக்கணும். அதாவது லெட்ரின்லாம் அது பாட்டு போயிட்டே இருக்கும். அப்படி ஒரு செயல்படாத பொருள், திடப்பொருள் மாதிரி ஒரு பையனை வச்சுட்டு இருந்தேன். வச்சுட்டே இருக்கிறப்போ பல இடங்களில் உங்களுக்கு எல்லா ஆஸ்பத்திரியும் போனேன். ஒருத்தர் பார்ப்பாங்க, என்ன தம்பி பையன் அப்படி இருக்காங்க ரொம்ப மோசமாக இருக்குது, இப்போ பூரா டெய்லி ஆஸ்பத்திரி தான் போயிட்டு வர்றேன். என்னுடைய ஆசையில் அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு செலவழித்தேன். அதாவது எவ்வளவு காசு இருக்குமோ அவங்கள பூரா கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொடுத்துட்டு வருவேன். ஒருத்தர் சொல்லுவார், தம்பி நீங்கள் வந்து நாசிரத்துக்கு போனீங்கன்னா அங்கே நெய்வலன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒருத்தர் சிஎஸ்ஐ சர்ச்சுக்குள்ளே மருந்து கொடுக்குறாரு, அங்கே கொண்டு போனீங்கன்னா சூப்பராக குணமாகும் அப்படிம்பார். நான் உடனே அங்கே தூக்கிட்டு போவேன். அங்கே தூக்கிட்டு போயிட்டு வருவேன். மறுநாள் இன்னொருத்தர் ஒரு 4 நாள் 5 நாளுக்கு இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் சொல்லுவார், என்ன தம்பி நீங்கள் பாட்டுக்கு மயிலாடியில் நான் கொண்டு போனேன், என் பேரை ஒருத்தன் நல்லா இருந்தான் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு மயிலாடி கொண்டு போவேன். அப்புறம் நாகர்கோவிலில் ஜெய்சன் மருத்துவமனை கொண்டு போய் இப்படி ஒவ்வொரு மருத்துவமனைகளாக ஏறி முத எங்கெங்கே காசு கொடுக்கணுமோ எல்லா இடமும் காசு கொடுத்து முடிஞ்சிட்டேன். முடிச்சதுக்கு பிறகு கடைசி பார்த்தீங்கன்னா என்கிட்ட காசு கிடையாது, ஒன்றும் கிடையாது. காசு செலவழிக்கிற காசு கிடையாது. ரொம்ப தரித்திரமான நிலைமை. அப்பவும் நான் என் குழந்தைய கொன்றலாம்லாம் நினச்சி பார்ப்பேன். இது இருக்கிறது வரைக்கும் காலி பண்ணிட்டோம்னா இப்போ சரி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் பெத்த தாய் விட மாட்டாங்க இல்லையா. என்னுடைய அங்கே அம்மாவும் இருந்தாங்க, எங்கள் அம்மா மடியிலே வச்சுருப்பாங்க. உடனே நான் இந்த குழந்தைக்கு பல லட்சங்களை செலவழித்து பல பேர்கிட்ட கடன் வாங்கி எல்லாம் செலவழித்து எல்லாத்தையும் செலவழித்து ஓஞ்சி போய் உட்காந்துருக்க நேரத்தில் சரி கடைசியில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் நல்லா பார்ப்பாங்க, அங்கே பார்த்தீங்கன்னா மருந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் மதுரை ராஜாஜி மருத்துவமனை குழந்தை வார்டுகளை கொண்டு போயிட்டோம். குழந்தை வார்டு எல்லாத்துக்கும் தெரியும், வந்திருந்தீங்கன்னா தெரியும். அதாவது மார்ச்சுவரி பக்கத்தில் பெணக்கொட்டரை இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் தான் குழந்தைகள் வார்டு. கொண்டு போய் குழந்தைய கொண்டு போய் வச்சாச்சு. மாதக்கணக்கு வருஷக்கணக்கில் 4.5 ஆண்டு காலம் ஆஸ்பத்திரியுடைய வாசலில் நான் கழிச்ச வேணாம். தனியார் மருத்துவமனை, அரசு மருத்துவமனை, சாதாரண வைத்தியர், இப்படி 4.5 ஆண்டு காலமாக மருத்துவமனையுடைய வாசல்களில் என்னுடைய காலங்களை கழித்து நான் கொண்டு வந்த பொழுது கடைசி நேரத்தில் எனக்கே பயங்கரமான வெக்ஸாயிரு. ஏன்னா ஆஸ்பத்திரி வாசலில் படுக்க முடியாது, பெரிய ஆஸ்பத்திரி வாசலில் படுத்தீங்கன்னா படுக்க முடியாது, கொசு பயங்கரமாக கடிக்கும். என்ன செய்வேன், நைட்டு போய் நல்லா தண்ணியை போட்டு வந்துடும். சம்பாதிக்கிறது 150 200 சம்பாதிப்பேன்.
எங்கள் வீட்டுக்காரமா உள்ள ஆஸ்பத்திரியில் இருக்கு, நைட்டு நீ எல்லாம் ஆம்பளையெல்லாம் இருக்கப்பட வெளியே போட அப்படின்னு பற்றி விட்டுருவாங்க. மாத கணக்கில் ஆஸ்பத்திரியில் இருக்கு. நான் வேலைக்கு போய் என்கிட்ட சம்பாரிச்சிட்டு வருவேன். வந்து என்ன பண்ணுவேன், பெரிய ஆஸ்பத்திரி வாசலில் பசாடிக்கு 100 அங்கே கொடுத்துட்டு 100 நல்லா தண்ணி அடிச்சுட்டு பசாடி வாசலில் படுத்துருவேன். இப்படி படுத்து என்னுடைய வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னுடைய நோயின் கொடுமை எனக்கு வறுமையை கொண்டு வந்தது. சமுதாயத்திலிருந்து என்னை தனியாக பிரிச்சிருச்சு. என்னுடைய சொந்தம் பந்தம் யாரும் என்னை எட்டி பார்க்க மாட்டாங்க. அவனுக்கு வேலை இல்லைப்பா, அவன் பாட்டு ஒரு ஆஸ்பத்திரிக்குமா பாட்டு அலைஞ்சிக்கிட்டே இருப்பான். அவன் அவ்வளோதான், ஒரு காலத்தில் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அலைஞ்சான், இப்போ அப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் எகதாளமாக எல்லோரும் பேசுவாங்க. யாரும் வந்து எட்டி கூட பார்க்கல. எல்லாராலும் நிராகரிக்கப்பட்ட நேரம். அப்படி நிராகரிக்கப்பட்ட நேரத்தில் நான் அதாவது எழுதி போடுவேன். அதாவது மதுரை சிஎஸ்ஐ மருத்துவமனை வாசலில் எழுதி போடுவேன். குருடர்கள் பார்வையடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், கிறிஸ்துவ மிஷன் மருத்துவமனை எதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்விக்குறி வச்சு பெரிய எழுதி போடுவேன். இப்படியெல்லாம் எழுதி போடுறேன். நான் உட்கார்ந்துட்டு இருக்கப்போ என்னுடைய வீட்டு பக்கத்தில் ஒரு சிஸ்டர் ஒரு விசுவாசிக்கு ஜெபிக்கிறக்காண்டி போயிட்டு இருந்தாங்க. என்னுடைய வீட்டுக்காரமா ஏற்கனவே தூத்துக்குடியில் இருக்கிறப்போ ஒரு விசுவாசிகிட்ட வேலை பார்த்துருக்காங்க. அவங்க இந்த ஞாயிறு பள்ளி ஊழியத்துக்காக கூட்டு போயிருப்பாங்க போல இருக்கு. அதை வச்சு அவள் என்கிட்ட சொல்லுவா, இந்த போகிறாங்கல்ல இந்த சிஸ்டர்லாம் ஜெபம் பண்ணால் நம்ம பையன் நல்லா குணமாயிடுவான் அப்படின்னு சொல்லி. இன்னும் சரியான ஆளாக இருப்ப போல இருக்குது. மருத்துவமனைகள் எல்லாம் கொண்டு போயிட்டு வந்தாச்சு. எல்லாம் நீரோ ஸ்பெஷலிஸ்ட்டு, என்கிட்ட சிடி ஸ்கேன் எல்லா இடமும் நீரோ ஸ்பெஷலிஸ்ட்டு, நரம்பியல் நிபுணர், பெரிய பெரிய மருத்துவர்கள்லாம் சொல்லிட்டான். எல்லாம் கொண்டு வந்து ஊசியை போட்டு காசை வாங்கிட்டு கடைசி அனுப்பிட்டான். கடைசி காலகட்டங்கள் ஆஸ்பத்திரியில் இருந்துகிட்டு இருக்கிறோம். ஆஸ்பத்திரியில் இருந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா பெரிய ஆஸ்பத்திரியில் என்ன பண்ணுறான், சிடி ஸ்கேனை எடுத்தான். மூலப்பகுதியை சிடி ஸ்கேன் எடுத்து என் கையில் தந்தான். தம்பி, நீங்கள் பண்ணக்கூடிய கல்யாணம் வந்து ரத்த சம்பந்தமான திருமணம், இந்த பையன் இப்படி தான் இருப்பான், நீங்கள் கொண்டு வாங்கன்ட்டான். கடைசியில் அவனும் கைவிட்டதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு போய்கிட்டு இருக்க சிஸ்டர் ஜெபம் பண்ணால் குணமாயிரும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லவும் நான் சொல்லுவேன், எல்லா மருத்துவர்களும் 4.5 ஆண்டு காலமாக எல்லா பேட்டையும் காசை கொடுத்தாச்சு, எல்லாம் முடிஞ்சு. கடைசியில் என்கிட்ட கூட போட சட்டை கிடையாது. நான் முழு தண்ணி வண்டி ஆகிட்டேன். நம்பிக்கை இழந்ததுக்கு பிறகு ஒரு மனுஷன் செய்யக்கூடிய காலகட்டங்கள் என்ன, ஃபுல்லாக நம்ம பாட்டு தண்ணி அடிப்பேன். தண்ணி இல்லைன்னா அதை விட கம்மியாக போய் கஞ்சா வாங்கி கூட அடிச்சுட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். 15 நாள் 10 நாள் வீட்டுக்கு வருவேன், வரமாட்டேன், அப்படி போயிட்டே இருப்பேன். அப்படி போயிட்டே இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எங்கிட்ட போவேன், மேடையில் ஏறுவேன், ஒரு 1000 2000 கொடுப்பாங்க, வாங்குவேன், செலவழிப்பேன். இதே வேலைகள் நான் போயிட்டுருக்கிறேன். அப்படி போயிட்டு இருக்க காலகட்டத்தில் எங்கள் வீட்டுக்காரம்மா அதை சொல்லவும் நான் சொல்லுவேன், அவங்க வந்து வெளிநாட்டில் இருந்து வந்து காசை வாங்கிட்டு வந்து மதத்தை மாற்றுறதுக்காண்டி இப்படி ஒயிட்ட போட்டு அவங்க பாட்டு பளிச்சுன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து ஜெபிச்சு தான் கேட்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப போய் கூட்டிகிட்டு வந்துட்டான். அவங்க இந்த பாளையங்கோட்டையிலேருந்து ஊழியத்துக்கு வந்தவங்க, டி மேரின்னு சொல்லி ஒரு சிஸ்டர். அவங்க மெல்ல தான் பேசுவாங்க. வந்த உடனே நான் உட்காந்து வாசலில் தம் அடிச்சுட்டு இருந்தேன். அடிச்சுட்டு இருக்கவன் கருப்பு சட்டை தான் போட்டிருப்பேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே மாணவர் பருவத்திலேருந்தே கருப்பு சட்டை தான். என்னை கண்டாலே எங்கள் தெருவில் கேட்டிங்கன்னா முனிச்சாலை பகுதியில் முனிச்சாலை முருகனா அப்படின்னா அந்த கருப்பு சட்டை போட்டவரா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே கருப்பு சட்டை. யாரோட கல்யாணத்துக்கு போனால் கூட கருப்பு சட்டை தான் போட்டு போவேன். ஏன்னா இன்னைக்கு சேர்க்க மாட்டாங்க கல்யாணத்துக்கு கூட, யாரும் மதுரையை கொடுக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரும் கொடுத்தா கூட கருப்பு சட்டையில் ஒரு பேச்சும் குத்திருப்பேன், கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி. கல்யாணத்துக்கு முதல்ல போயிடுவேன். ஐயர் வந்து ஓம் சுக்லம்பரதாக நமக, ஒரு மதாண்ட பல சுயாய நமக, ஓ பிராமண பிரியாய நமகன்னு அவர் மந்திரம் சொல்கிறப்ப அவர் முன்னாடி நான் தான் நிற்பேன். அப்படி பார்ப்பாரு, என்னடா இவன் கருப்பு கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கருப்பு சட்டையோட. அதனால் யாருமே கூப்பிட மாட்டாங்க கல்யாணத்துக்கு கூட. இத்தனை நாள் தான் வர்ற, கல்யாணத்துனைக்கே வராதப்பா அப்படின்றோம். நான் வேலை பார்த்த கடையில் அக்கௌண்ட்ஸ் போடுற அன்னைக்கு கூட ஏப்ரல் 1 அன்னைக்கு என்கிட்ட சொல்ல மாட்டார் எங்கள் ஓனர். நீ இன்னைக்கு 11 மணிக்கு மேலே வாப்பா அப்படிம்பார். என்னன்னாச்சு அப்படின்னு, நீ இன்னைக்கு 11 மணிக்கு மேலே வா, நீ வெள்ளனை வரவானா அப்படிம்பார். ஏன்னா அப்போ ஐயரை கூட்டு வந்து அவர் இது பண்ணிட்டு இருப்பார். நான் கருப்பு சட்டையை போட்டு வந்துட்டு இருப்பேன். கருப்பு சட்டையை தான் போட்டிருப்பேன் எப்பவும். அப்போ நான் கருப்பு சட்டையை போட்டு தம் அடிச்சுட்டு இருக்கோம். அந்த அக்கா வந்து, ஏன்னா தம்பி வீட்டுக்குள்ளே வரலாமா அப்படின்னா, இல்லைங்க நீங்கள் வரக்கூடாது, நீங்கள் வந்து மதம் மாத்திராள், நீங்கள் வந்து நான் வந்து திராவிடர் கழகத்தில் மதுரை மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவராக மதுரையில் இருந்துட்டு இருக்கிறேன். மேடைகளில் சந்தை மூலமுடுக்குகளில் கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்பியன் அயோக்கியன், கடவுளை வணங்குறவன் காட்டுமிராண்டின்னு சொல்லி ஆணித்தரமாக கொள்கைகளை நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் வந்து உள்ளே வந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் ஊருக்கு உபதேசம் பண்ணுற மாதிரி ஆயிரும், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டேன். அனுப்பி விட்டதுக்கு பிறகு திருப்பி அந்த ஒரு நாள் வந்தாங்க. அப்போ வர்றப்போ திருப்பி என் வீட்டுக்காரமா பார்த்துட்டு அவங்க நின்று பேசிக்கிட்டு இருந்தான். பேசிகிட்டு இருக்கவங்க கூப்பிட்டு சத்தம் போட்டேன், வேலையை பாரு அப்படின்னு சொல்லி. உடனே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஏண்டா நீ பண்ணி சரியான ஆளாக இருக்கிற, எல்லா இடம் போய் காசை கொடுத்துட்டு வந்தாச்சு, இப்போ வெறுமணி
ஒன்றுமே கிடையாது. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளாஸ்டிக் குடம், ஒரு உடுக்க ஒரே ஒரு பார்த்தீங்கன்னா துணி கூட கிடையாது. என்டெல்லாம் ஒரே ஒரு 2 கருப்பு சட்டை தான். படுக்க கூட பாய் கிடையாது சூழ்நிலை. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நின்று சொல்கிறேன், அப்படி ஒரு சூழ்நிலையில் கூட என் வரட்டு கௌரவம் என்னை விட்டு விடலை. அப்போ கூட சொல்கிறேன் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த சிஸ்டர் சொல்லுவாங்க, தம்பி சொஸ்தமாக்க வேண்டுங்கிறவங்கள ஆண்டவர் கண்டிப்பாக சொஸ்தமாக்குவார் தம்பி, நீங்கள் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அப்போனா நீங்களாம் பெரிய ஆஸ்பத்திரி போக வேண்டியானே, அங்கேயே அவ்வளோ நோயாளி கிடக்க அவன் ஊசியை போட்டு ஜெபத்தை பண்ணி எழுப்பி விட வேண்டியானே அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே அவங்க சொல்லுவாங்க, என்ன தம்பி நீ இப்படியே பேசுகிறீங்க அப்படின்னு. எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க, அகராதியாக பேசாதடா, கடைசியில் எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு வந்தாச்சு. வீட்டில் குடிக்கிறது கூட எடுத்து குடிக்கிறது கூட பாத்திரம் இல்லாத சூழ்நிலையில் வந்த பிறகு இன்னும் வரட்டுக்கு விட விடலை. ஒரு கிளி சோசியக்காரன் கூட 10 ரூபா வச்சாதான்டா கிளி வெளியே வருது. இயேசு கிறிஸ்து இலவசமாக குணமாக்குறாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இலவசம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் சொல்லுவேன், அப்போ அந்த சிஸ்டர் இருந்தாங்க, சிஸ்டர்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் இவன் ஒன்றுமே செயல்படாத ஆள், இவனை நீங்கள் தூக்கிட்டு போய் இவன் எந்திரிச்சு உட்கார்ந்தா நாங்கள் அன்னைக்கு நான் கருப்பு சட்டையை கலட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு போனாங்க. எங்கள் வீட்டில் எல்லோரும் போனாங்க, எங்கள் அம்மாலாம் போனாங்க. நான் போக மாட்டேன், நான் வீட்டில் உட்காந்துட்டு இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஏன்னா சாப்பிடக்கூட சோறு இருக்காது, அவ்வளோ ஒரு வறுமை. ஏன்னா எங்கேயும் நீ வேலைக்கு சேர்க்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மேடைகளுக்கு பேச போயிடுவேன், வேலைகளுக்கு போகிற ஆள்கிட்ட அடிக்கடி இது கேட்பேன், அட்வான்ஸ் கேட்பேன். ஏன்னா என் பையனுக்கு உட முடியாமல் ஆயிரும்ல, அதுக்காக அடிக்கடி அட்வான்ஸ் கேட்பேன். அதனால் யாரும் சேர்க்க மாட்டேன். என்னப்பா போன மாதமும் அதுக்கு முன்னாடியே நீ வாங்கிடுற, உன்னை வச்சு நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி யாரும் சேர்க்க மாட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் நான் சரி வீட்டில் உட்காந்துருப்பேன், ஒரு சின்ன வியாபாரம் மட்டும் பண்ணிவிட்டு வீட்டில் உட்காந்துருவேன். அப்போ இவங்க ஞாயிற்றுக்கிழமெல்லாம் போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். இப்படி போயிட்டு வந்துகிட்டே இருக்கிற நேரத்தில் அங்கே போய் பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணும். பரிசுத்தவான்கள்ட்ட வச்சு ஜெபம் பண்ணி இவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய நிலவரங்கள் மாறுபட்டுச்சு. அதாவது செயல்படாமல் படுத்து கிடந்தவன் என்ன பண்ணான்னா அப்படியே எந்திரிச்சு கொஞ்சமாக அப்படி உட்கார்ந்த உடனே நான் பார்த்தேன், ஆகா இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சட்டையை கலட்டி போட்டேன். கருப்பு சட்டையை கலட்டி போட்டு போனால் எனக்கு போட சட்டை கிடையாது, அதுதான் முக்கியம். கருப்பு சட்டையை கலட்டி போட்டுட்டு பெய்த்தம் போடணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் போட சட்டை கிடையாது. அண்ணா நகர் பெய்த்தம், மதுரையில் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் பெய்த்தம். கடைசியில் நாங்கள் கொண்டு போன மருத்துவமனை அண்ணா நகர் விசுவாச வீடு. அங்கே தான் எல்லா மருத்துவமனையும் ஊரெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு கடைசியில் கொண்டு போன இடம், என் பையனை கொண்டு போன இடம் அண்ணா நகர் விசுவாச வீடு. அது எப்படி பார்த்தீங்கன்னா சுற்றி இந்த வயக்காடு மாதிரி இருக்கும், வயக்காடு ஓரத்தில் தான் பெய்த்தம். பார்த்தேன் சட்டை இல்லாட்டா கூட பரவாயில்ல, இனிமேல் நம்ம வைராக்கிய மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நேரம் மாடு மேய்க்கிற மாதிரி பின்னாடியே உட்காண்டேன். அந்த பகுதியில் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கவன் சட்டை இல்லாமல் எப்படி உட்காந்துருப்பானோ அந்த மாதிரி போய் உட்கார்ந்த உடனே அன்னைக்கு ஆண்டோடைய சத்தியத்தை கேட்டேன். இயேசுனுடைய மரணத்தை குறித்து, கல்வாரி மரணத்தை குறித்து எத்தனையோ முறை மேடைகள்ல ஏலி ஏலி லாமா சமக்தானி, என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்று இயேசு கிறிஸ்து கத்துகிறார். ஓடா கிறிஸ்துவ பையில உங்களை எங்கடா பாதுகாப்பாரு அப்படின்னு சொன்ன அதே துரோகியோட மகனை கத்ரா இயேசு கிறிஸ்து நிமிர்ந்து நடக்க செய்தார். இயேசு கிறிஸ்து பேச செய்தார். இயேசு கிறிஸ்து அவனை படிக்க செய்தார். நான் கடவுள் இல்லை என்று சொன்ன நான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன், இயேசு கிறிஸ்துவே ஜீவிக்கிறார், இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். எல்லா துதி கனம் மகிமை இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு என்று சொல்லி என்னுடைய சாட்சியை சுருக்கமாக முறித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.